வணக்கம். AAA அகாடமிலிருந்து ஜோதிட வாசஸ்பதி வரதராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும், எண் கணிதம் வாழ்க்கையை மாற்றுமா? இதுதான் தலைப்பு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் பதிவுகள் அவசியம் வரும், பார்த்து பயனிடலாம். இப்போ அங்கே தலைப்புள்ள போகலாம். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும், எண் கணிதம் வாழ்க்கையை மாற்றுமா? எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும், இதற்கு என்ன அர்த்தம் என முதலில் பார்ப்போம். அவ்வை பாட்டி சொன்ன வரி இது. எண் = கணிதம், கணக்கு, நம்பர். எழுத்து = கல்வி, அறிவு, படிப்பு. கண்ணெனத்தகும், கண்ணு மாதிரி முக்கியம். சிம்பிளாக சொன்னால், கண்ணு இல்லாமல் உலகத்தை பார்க்க முடியாது. அதே மாதிரி எண் எழுத்து இல்லாமல் வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியாது. எண் கணிதம் வாழ்க்கையை மாற்றுமா? எண் கணிதம் உன் பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், வீட்டு நம்பர், இதில் இருக்கிற நம்பருக்கு எல்லாம் ஒரு அதிர்வு இருக்குன்னு நம்புகிறாங்க. எப்படி மாற்றும்னு சொல்கிறேன். பெயர் அதிர்வு. உன் பெயரோட எழுத்துக்கள் நம்பராக மாற்றி கூட்டுவாங்க. உதாரணமாக குமார், KUMAR, இந்த பெயரை கேனா 2, யூனா 6, எம்னா 4, ஏனா 1, ஆறுனா 2, இது எல்லாத்தையும் கூட்டும்போது 15 வரும். 1, 5, 6, அப்போ டோட்டல் 6. இந்த 6 எண்ணில் சுக்கிரன். சுக்கிரன் என்றாலே அழகு, இளமை, காதல், சுகமான சொகுசு வாழ்வு. இப்படி பெயரின் அறிவை அறியலாம். எந்த கிரகம் ஆதிக்கம்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிறந்த தேதி. உதாரணமாக 15/8/1995 எனில் தேதி 15, அதாவது 1 + 5 6. டிரைவர் மாதிரி சுக்கிரன், வசீகரம், கலை, சொகுசு. இந்த 15/8/1995 முழுசாக எல்லாத்தையும் 1, 5, 0, 8, 1, 9, 9, 5 எல்லாத்தையும் கூட்டோம்னா 38 வருது. 38 3, 8, 11, 1, 1, 2, டோட்டல் 2. சந்திரன் 2னா சந்திரன், மனசு, உணர்வு. உன் குணம், பலம், பலவீனம், இதில் எல்லாமே இதில் தெரிஞ்சுக்கலாம். தினசரி வாழ்க்கை நம்பர், வண்டி நம்பர், வீட்டு நம்பர், மொபைல் நம்பர், இதெல்லாம் உன் பிறந்த தேதிக்கு ஒத்து போனால் லக் அடிக்கும், ஒத்து போலேன்னா தடங்கள் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போது வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னா, டைரெக்டாக எண்கணிதம் உன்னை மாற்றாது, உன் வாழ்க்கையை மாற்றாது. ஆனால் உன் நம்பிக்கையை மாற்றும். நம்பிக்கை மாறினா எண்ணம் மாறும், எண்ணம் மாறினா செயல் மாறும், செயல் மாறினா வாழ்க்கை மாறும். எண்கணிதம் கண்ணு மாதிரி வழிகாட்டும். கண்ணு உனக்கு ரோட்டை காட்டும், நடக்கிறது உன் கால்கள் தான். நம்ம தெருவில் முருகன் ஒருத்தர் இருந்தார். படிக்காதவர், கையெழுத்து கூட போட தெரியாது. வெளியூர் பஸ்ஸில் போனால் கூட கண்டக்டர்கிட்ட சிலரை சரியாக கேட்டு வாங்க தெரியாது. அதே மாதிரி வேலைக்கு போன இடத்துல கம்பெனி நோட்டீஸ் போடல, சம்பளம் ஏற்றம் கையெழுத்து போடுங்க அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இவர் படிக்காதனால கையெழுத்து போடலை. அப்போ சம்பளம் இவருக்கு மட்டும் ஏறலை, எல்லாத்துக்கும் ஏறிடுச்சு. வீட்டுக்கு வந்து கவலைப்பட்டார். படிக்காதது எவ்வளோ பெரிய தப்புன்னு உணர்ந்துக்கிட்டு அழுதார். அப்போது பக்கத்து வீட்டு பாட்டி வந்து, டேய் முருகா, உனக்கு 2 கண்ணு இருக்குது, ஆனால் இந்த உலகத்தை பார்க்குற இன்னொரு கண் இல்லைன்னு சொன்னாங்க. அதுதான் எண்ணும் எழுத்தும். கணக்கு தெரியலேனா காசு போகும், எழுத படிக்க தெரியலேனா வாழ்க்கை போகும். அன்னையிலிருந்து முருகன் எழுத படிக்க கற்றுக்க ஆரம்பித்தான். இப்போ யாரும் அவனை ஏமாற்ற முடியாது. சொந்தமாக ஒரு டீ கடை வச்சு கணக்கு எழுதி நல்லாவே சம்பாதிக்கிறான். இதையோட நீதி என்னன்னா, நம்பர், ராசி, ஜோசியம் எல்லாம் நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம். ஆனால் படிப்பு மட்டும் கட்டாயம் வேணும். கண்ணு தெரியாதவன் எப்படி ரோட்டை கிராஸ் பண்ண முடியாதோ, அதே மாதிரி தான் எழுத படிக்க தெரியாதவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. முருகன் கே என பெயரை மாற்றி கூட்டுத்தொகை 2 வருமாறு வைத்து கொண்டான். 2னா சந்திரன். அதற்கேற்ற தொழில், அதாவது உணர்வு, டீ கடை வைத்து அமோகமாக வாழ்ந்தான். கேட்டால் அவன் சொன்னான், நியூமராலஜி எனக்கு பொருத்தமான தொழில் காட்டுச்சு, ஆனால் படிப்பு தான் அந்த தொழிலை நடத்த கற்றுக் கொடுத்துச்சு. எண்ணும் எழுத்தும் இல்லைனா இந்த 2ஆம் நம்பர் வேஸ்ட்டு தான். படிப்பு இல்லைனா எந்த நம்பரும் ஒர்க் ஆகாது. நம்பர், அதாவது எண் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். எண் ஃப்ரீக்வன்சி, அதிர்வு. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே அதிர்வு தான். லைட்டு, சவுண்டு, உன் செல்ஃபோன், சிக்னல் எல்லாமே வேவ்ஸ், அலைகள் தான். நியூமராலஜி சொல்கிறது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு தனி அதிர்வு இருக்குது அப்படின்னு. முருகன் கே டோட்டல் 2 வந்துச்சு இல்லையா? 2 சந்திரன் அதிர்வு. மனசு, உணர்வு, உன் நீர், உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தோடு ஒத்து போகுது. அதான் முருகன் டீ கடை வச்சு மக்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அந்த வியாபாரம் நடத்தினா கிளிக்காச்சு. ஆனால் அதிர்வு இருந்தால் மட்டும் போதுமா? ரேடியோ சரியான ஃப்ரீக்வன்சியில் டியூன் பண்ணலைன்னா பாட்டு வருமா? வராது. எண்ணும் எழுத்தும் தான் அந்த டியூனர்.
படிப்பு தான் உன் மூளையை அந்த அதிர்வோட டியூன் பண்ணுது. நியூரோபிளாஸ்டிசிட்டி ப்ளஸ் நம்பிக்கை ப்ளஸ் விதி. உன் மூளை பிளாஸ்டிக் மாதிரி. நீ எதை திரும்ப திரும்ப நம்புகிறாயோ செய்கிறாயோ அதற்கு தகுந்த மாதிரி மூளை நரம்பு மாறும். முருகன் எனக்கு 2ஆம் நம்பர் செட் ஆகும்னு நம்பினான். அந்த நம்பிக்கை அவன் மூளையை மாத்துச்சு. மக்கள்கிட்ட எப்படி பேசணும், பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அவனுக்கு தானா தோணுச்சு. இதுதான் செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ரிப்பசி. நீ நம்புற விஷயம் உண்மையாகுது. அப்போ நியூமராலஜி பொய்யா? பொய்யில்லை, அதுவும் உண்மைதான். அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஆங்கர், மனசுக்கு ஒரு பிடிமானம். என் நம்பர் 2 தான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை உனக்கு டோபமைன் சுரக்க வைக்கும். டோபமைன்றது முயற்சி பண்ண வைக்கும் ஒரு ஹார்மோன். முயற்சி ப்ளஸ் அறிவு = எண்ணும் எழுத்தும் = வெற்றி. எண்கணிதம் வெர்சஸ் எழுத்தறிவுக்கு பார்த்தோம்னா நியூமராலஜி உன் சாஃப்ட்வேர், எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும். எழுத்தறிவுங்கிறது உன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். iOS ஆண்ட்ராய்டு மாதிரி OS இல்லாமல் எந்த ஆப்பும் ஓடாது. அவ்வை பாட்டி 1000 வருடத்திற்கு முன்னாடியே PhD தீசிஸ் எழுதிட்டாங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும். டிரான்ஸ்லேஷன் நாலேஜ் இஸ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஃப் கான்சியஸ்னஸ். நீ 2ஆம் நம்பராயிரு 8ஆம் நம்பராயிரு, அது உன் பொட்டன்ஷியல். ஆனால் அந்த பொட்டன்ஷியலை கைனட்டிக் எனர்ஜியாக மாற்ற படிப்பு வேணும். நியூமராலஜி உன் GPS, படிப்பு தான் உன் கார். GPS மட்டும் வச்சு டெல்லி போக முடியுமா? எண்கணிதம் அப்சர்வர் எஃபெக்ட். குவாண்டம் பிசிக்ஸில் ஒரு தியரி இருக்குது. நீ ஒரு எலக்ட்ரான் பார்க்குற, அது தன்னோட இயக்கத்தையே மாற்றிக்கும். பார்க்கறது மாற்றுறது. நியூமராலஜி அதே மாதிரி தான். நீ உன் பிறந்த தேதியை 2ஆம் நம்பர்னு பார்த்த அடுத்த செகண்டு உன் மூளை ஓ நான் சந்திரன் ஆளா, அப்போ சாஃப்டாக பேசணும்னு டியூன் ஆகிடும். நீ உன்னையே அப்சர்வ் பண்ணி உன்னையே மாற்றிக்கிற. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எலக்ட்ரானுக்கு அறிவு கிடையாது, உனக்கு இருக்கு. அந்த அறிவு தான் எண்ணும் எழுத்தும். படிப்பு இல்லைனா நீ உன்னை அப்சர்வ் பண்ணவே முடியாது. குருடன் கண்ணாடி பார்த்த மாதிரி தான் ஆகும். இப்போ கலெக்டிவ் அன்கான்சியஸ் எண்கள் = யுக தர்மம். அதாவது கார்ல் ஜங்க்னு ஒரு சைக்காலஜி பேராசிரியர் சொன்னார், உலகத்தில் எல்லா மனுஷன் மனசுக்குள்ளேயும் காமனாக சில சிம்பிள்ஸ் இருக்கும். நம்பர் 2 தாய்மை, நீர், மனசு. இது இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் ஒன்று தான். அதனால தான் நியூமராலஜி கிராஸ் கல்ச்சராக ஒர்க் ஆகுது. ஆனால் ஜங் அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? இண்டிவிஜுவேஷன், நீ உன்னை முழுசாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு வேணும் செல்ஃப் எஜுகேஷன், சுய கல்வி. எண்ணும் எழுத்தும் எங்கே சுற்றி வந்தாலும் அங்கே தான் வந்து நிற்கும். சுருக்கமாக சொன்னால் நியூமராலஜி உன் கூட்டத்தை காட்டும், படிப்பு தான் உன்னை கூட்டத்திலிருந்து தனியாக தூக்கி காட்டும். வா, எபிஜெனட்டிக்ஸ் ப்ளஸ் எண்கணிதம் = விதியை ஏமாத்துற வித்தை. உன் டிஎன்ஏல விதி எழுதி இருக்குன்னு நம்புறியா? விஞ்ஞானம் சொல்லுது டிஎன்ஏ மாறாது. ஆனால் எந்த ஜீன் ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும்னு நீ முடிவு பண்ணலாம். அதுதான் எபிஜெனட்டிக்ஸ். எப்படி முடிவு பண்ணுறது? சூழல், உணவு, எண்ணம், கல்வி. அந்த முருகன் 2ஆம் நம்பர் உணர்ச்சி வசப்படுகிற ஜீன் ஆனா இருந்துச்சு. படிக்காதால ஏமாந்து அழுதான். அந்த ஜீன் ஓவராக வேலை செஞ்சது. படித்த அப்புறம் அதே 2ஆம் நம்பர் மக்களை புரிகிற ஜீன் ஆனாச்சு. டீ கடை வச்சு ஜெயிச்சான். அப்போது நியூமராலஜி உன் டிஎன்ஏ ரிப்போர்ட்டு. எண்ணும் எழுத்தும் அந்த டிஎன்ஏவை எடிட் பண்ணுற கிறிஸ்பர் டெக்னாலஜி. படிப்பு இல்லைனா நீ உன் விதிக்கு அடிமை. படிப்பு இருந்தால் நீ தான் உன் விதியோட புரோகிராமர். படிப்பு இல்லைனா நீ உன் விதிக்கு அடிமை. படிப்பு இருந்தால் நீ தான் உன் விதியோட புரோகிராமர். கன்க்ளூஷனாக என்ன சொல்லணும்னா, நியூமராலஜி உன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. எண்ணும் எழுத்து தான் அந்த வெடிக்க வைக்கிற டெட்டனேட்டர். நம்பரை நம்பு, ஆனால் நம்பர்லேயே நிற்காத. படிங்க, நிறைய படிங்க. பிரபஞ்சத்தையே ஹேக் பண்ணலாம். இந்த பிரபஞ்சமே ஒரு கணக்கு, கடவுள் ஒரு கணித மேதை. பிதகோரஸ் சொன்னான், ஆல் இஸ் நம்பர், எல்லாமே எண்தான். உன் பிறந்த தேதி பாரு, அதுவும் இந்த பிரபஞ்ச கணக்கில் ஒரு வேரியபிள். 2ஆம் நம்பர் டியூவாலிட்டி, சிவசக்தி, ஆண் பெண். 0 to 1 பைனரி கோடு. உலகமே இயங்கிறது இந்த 2 வச்சு தான். ஆனால் இதில் கேட்சி என்னன்னா, கணக்கு போட்ட கடவுளே உனக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்திருக்கிறார். ஃப்ரீவில், எண்ணும் எழுத்தும். நீ 2ஆம் நம்பராக பிறந்தாலும்
படித்தால் 9ஆம் நம்பர் செவ்வாய் எனர்ஜியை உள்ளே இழுக்கலாம். எப்படி? நியூரோபிளாஸ்டிசிட்டி பிளஸ் நாலேஜ் ஈக்குவல் மூளையை ரீவயர் பண்றது. சுருக்கமாக சொன்னா நியூமராலஜி உன் சோர்ஸ் கோடு, படிப்பு தான் உனக்கு அட்மின் அக்சஸ். குவாண்டம் சூப்பர் பொசிஷன் பிளஸ் விதி, நீயே தேர்வு செய். அதாவது கிராடிங்கர் பூனை கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. பெட்டிக்குள்ள பூனை இருந்துச்சு, அது உயிரோடும் இருக்கலாம் இறந்தும் இருக்கலாம். பெட்டியை திறந்து பார்க்கும்போது தான் அதனுடைய உறுதிப்பாடான நிலை தெரியும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். நீ பிறக்கும் போது 2ஆம் நம்பர் விதி, பூனை பெட்டிக்குள்ளே. நீ படிக்காம இருந்தா பூனை செத்துரும், விதி ஜெயிச்சிரும். நீ எண்ணும் எழுத்தும் கத்துக்கிட்டு பெட்டியை திறந்தா பூனை உயிரோடு இருக்கும், நீ ஜெயிப்ப. நியூமராலஜி ஈக்குவல் ப்ராபபிலிட்டி, சாத்தியக்கூறு. எழுத்தறிவு அப்சர்வர், முடிவு பண்ற சக்தி. அதுதான் அவ்வை சொன்னா கண்ணென தகும். கண்ணு இல்லைன்னா பார்க்க முடியாது, பார்க்கலைன்னா தேர்வு செய்ய முடியாது. இதே மாதிரியே இப்போ கேம் தியரி, எண்கணிதத்தில் ஒரு கேம் தியரி ஒன்று சொல்லுவாங்க. வாழ்க்கை ஒரு செஸ் கேம், வாழ்க்கை ஒரு கேம், ஜீரோ சம் கேம் இல்லை, இன்ஃபினிட் கேம். நியூமராலஜி உனக்கு எந்த காயின்னு சொல்லும். 2ஆம் நம்பர் ராணி டயகனலாக போகும், மக்கள் மனசு குறுக்க நடுக்க புரிஞ்சுக்கும். ஆனால் செஸ் கேமு ரூல்ஸு தெரியாமல் ராணியை வச்சு என்ன பண்ணுவ? ரூல்ஸ் தான் எண்ணும் எழுத்தும். கணக்கு தெரியலேனா எதிராளி உன் ராணியை சாப்பிட்ருவான். எழுத்து தெரியலேனா நீ காயை நகர்த்தவே முடியாது. படித்தவன் கேமை கண்ட்ரோல் பண்ணுறான், படிக்காதவன் கேமில் ஒரு காயாக இருக்கான். நீ ஒரு காஸ்மிக் அல்காரிதம். நியூமராலஜி உன் இனிஷியல் கண்டிஷன், கர்மா உன் கோடு. ஆனால் எண்ணும் எழுத்தும் தான் உனக்கு கொடுத்த காம்பிலர். அதை வச்சு நீ உன் கோடை ரீரைட் பண்ணிக்கலாம். படிப்பு இல்லைனா நீ ஒரு பக்கு, இருந்தா நீ ஒரு டெவலப்பர். படிப்பு இல்லைனா நீ ஒரு பக், படிப்பு இருந்தால் நீ ஒரு டெவலப்பர். ஓரளவு நியூமராலஜி பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.